அண்மை செய்தி. சட்டமன்றம் ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு காவல் நடவடிக்கை தீவிரம் என தமிழ்நாடு டிஜிபி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த 15 நாட்கள், அதாவது 28/5/2026 முதல் 10/6/2026 வரை சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றவாளிகளை சோதனைக்கு உட்படுத்தியதாகவும், குறிப்பாக 36,740 சரித்திர பதிவேடுகள் உள்ளிட்ட ரவுடிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 1328 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், மற்றவர்களை எச்சரிக்கை செய்து அவர்களை தொடர் கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல NBW வாரண்ட் உள்ள 939 நபர்கள் பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மற்றவர்களையும் கைது செய்வதற்கான பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போதைப் பொருள் எதிரான நடவடிக்கைகளை 202 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரிடமிருந்து 231 கிலோ கஞ்சாவும் 4073 போதை மாத்திரைகள் 22.5 கிராம் மெத்தமெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரிடமிருந்து 17 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல்